தையிட்டி காணி உரிமையாளர்களை விரட்டிவிட்டு பிகாராதிபதியிடம் ஆசி வாங்கிய ஜனாதிபதி. கிளிநொச்சியில் 4வது நாளாகவும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுப்பு. அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்களை விழிப்புணர்வு செய்ய புறப்பட்டுள்ள ஐக்கிய எதிர்க்கட்சி. விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்படவில்லை, நாமல் ராஜபக்ச வாக்குமூலம். ஜாலில் அனுரவினால் திறந்து வைக்கப்படும் கல்வெட்டுக்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. முல்லைத்தீவுக்கு ஜனாதிபதி அனுர விஜயம். முன்னாள் எம்பி தர்மலிங்கத்தின் 40வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு. அதிபர் ஆசிரியர் பிரச்சினை, மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம். அரசாங்கம் 1 லிட்டர் டீசலின் விலையை 120 ரூபாவினால் குறைத்துள்ளது. பிரதி அமைச்சரின் சர்ச்சை கருத்து. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கில் வந்து இனவாதம் வேண்டாம் என பேசும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இனவாதமாக செயல்படும் தையிட்டி விகாராதிபதியிடம் ஆசீர்வாதம் வாங்கியமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மண்டைதீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கு நேற்றைய தினம் அடிக்கல் நாட்டு விழாவில் சர்வமத தலைவர்கள் வரிசையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திசவிகாரையின் விகாராதிபதியும் கலந்து கொண்டார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கினார். தையிட்டி விகாரை அகற்றி காணிகளை விடுவிக்க கோரி வேண்டுமென உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அது தொடர்பில் கிஞ்சித்தும் கரிசனை கொள்ளாது ஜனாதிபதி செயற்பட்டமை காணி உரிமையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டி விவகாரம் பேசப்பட்ட போது எதுவித பதிலும் பேசாது மௌனமாக இருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விகாரைக்கு மாற்றுக் காணிகளை வழங்க துணை போகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் காணி மக்களுக்கே என்றும் அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என பேசும் ஜனாதிபதி இது தொடர்பில் உண்மையாகவே செயற்படுகிறாரா என காணி உரிமையாளர்கள் பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர். செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணிலுள்ள புதைகுழிக்கு நீதி வேண்டியும் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து முன்னெடுத்துள்ள கையெழுத்து போராட்டம் 4வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் கிளிநொச்சியில் பூநகரி வாடியடியில் மேற்கொள்ளப்பட்டது. சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகம் சந்திரகுமார் தலைமையில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடல் நேற்று மாலை எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் ரஞ்சித் மத்தும பண்டார கருத்து தெரிவிக்கையில் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியேயும் பல்வேறு எதிர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும். இதற்காக ஐக்கிய எதிர்க்கட்சி ஒருமித்த நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் மேலும் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதாத்து கூர்ல, இலங்கை சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்டோர் பங்கேற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இன்னும் கருத்தியல் ரீதியில் தோற்கடிக்கப்படவில்லை என பொதுஜன பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகிறது என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை இல்லாதொழித்து நாட்டு மக்களுக்கு உயிர் பயமின்றி வாழ்வதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்திய படையினர் மீண்டும் வேட்டையாடப்படுகின்றனர். புலிகள் அமைப்பு கட்டமைப்பு ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் பிரிவினைவாத கருத்தியல் இன்னும் முடியவில்லை. விடுதலை புலிகளுக்காக சர்வதேசத்தில் நினைவகம் அமைக்கப்படுகிறது, ஆனால் படையினருக்கு அமைத்தால் அதை இனவாதமாக காட்ட முற்படுகிறனர். முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் சிறை வைக்கப்பட்டுள்ளார். அடையாள அணிவகுப்பில் புலி உறுப்பினர் ஒருவரை சாட்சியம் அளித்துள்ளார். இப்படியான நிலை வருமென அந்த கடற்படை தளபதி நினைத்தும் பார்த்திருக்க மாட்டார். இப்படியான நிலைமை இங்கு நிலவுகிறது. எமது நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த படையினரை நாம் காக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் 7 மாதங்களில் லஞ்சம் பெறப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய 49 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த காலகட்டத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு 3937 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அதன் அடிப்படையில் 72 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் 39 சுற்றி வளைப்புகள் வெற்றியடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதிகளவில் லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் போலீஸ் திணைக்களத்தில் பதிவானதுடன் இதுவரை 17 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நிதியமைச்சு, சுகாதார அமைச்சு, குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம், இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற அரச நிறுவனங்களில் கடமையாற்றியவர்களும் அவர்களில் அடங்குவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கடந்த காலங்களில் லஞ்ச வழக்குகள் தொடர்பாக 27 நபர்களை நீதிமன்றங்கள் குற்றவாளிகளாக அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியினால் யாழில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான திறப்பு விழா கற்களில் நல்லாட்சிக்கு அவசியமான வெளிப்படைத்தன்மையும் தகவல் அறிவதற்கான சுதந்திரமும் மீறப்பட்டுள்ளதாக வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார். எனவே அக்கற்களில் காணப்படும் தவறுகள் உரியவாறு மறுசீரமைக்கப்படுவது மக்களின் தகவல் அறிந்து கொள்வதற்கான உரிமையினை உறுதிப்படுத்தும் என்பதுடன் அரச நிதி செலவிடப்படுவதன் வெளிப்படைத்தன்மையினையும் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி கடவுச்சீட்டு அலுவலகம், விளையாட்டு திடல் மற்றும் துறைமுகம் என்பனவற்றின் ஆரம்ப பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவரினால் கடந்த ஆட்சியாளர்களைப் போல் ஆரம்ப நிகழ்வுகளுக்கு பெரும்பணம் செலவிடப்படாமை எளிமையான முறையில் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டமையை வரவேற்கிறோம். எனினும் நல்லாட்சித்துவம் மீறப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் திறப்பு விழா கற்களில் மக்களின் பணம் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச நிதி என்பது மக்களின் பணமாகும். அதனை தொகைகளை குறிப்பிட்டதை நாம் அறிவார்ந்த பார்வையில் விசேடமாக மாற்றம் என கூற முடியாது. அரச நிதியில் எவ்வளவு தொகை திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்பது கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படாமல் விடப்பட்டமை அரசின் நிதி தொடர்பான வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குள்ளாகிறது. நிதி செலவிடலில் தொகைகள் வெளியிடப்படும் போதே மக்களின் நிதி காத்திரமாக பயன்படுத்தப்பட்டதா என பொதுமக்களால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே மக்கள் தகவல்களை பெறுவதற்கான வழிமுறையை இலகுபடுத்துவதில் அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளது கவலை அளிக்கிறது. பொது நிதி தொடர்பில் பொறுப்பு சொல்வதற்காக அரசியல் பொருளாதார ரீதியான நல்லாட்சியின் அளவுகோலுக்கான கல்விசார் அடிப்படையும் ஆகும். இலங்கை போன்ற நாடுகளில் அரசாங்கங்கள் திட்டங்களை ஆரம்பிக்கும் பின்னர் கைவிடுவதும் சகஜமான ஒரு விடயமாகும். பொது நிதி தொடர்பில் பொறுப்பு சொல்வதற்கான அரசியல் பொருளாதார ரீதியான நல்லாட்சியின் அளவுகோலுக்கான கல்விசார் அடிப்படையுமாக இலங்கை போன்ற நாடுகளில் அரசாங்கங்கள் திட்டங்களை ஆரம்பிப்பதும் பின்னர் கைவிடுவதும் சகஜமான ஒன்றாக காணப்படுகிறது. அவ்வாறான நிலைக்கு போதுமான நிதி திட்டமிடலின்றி அபிவிருத்திகளை அரசியல் ரீதியில் ஆரம்பிப்பது ஒரு காரணமாகும். அடுத்து மேலதிக நிதியின்றி திட்டங்கள் தடைப்படுகின்றன. சில திட்டங்கள் சரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமையினால் தோல்வியடைகின்றன. அவ்வாறான நிலையில் அடிப்படையாக தோல்வியடையும் கட்டுமானங்கள் பற்றி கணக்காய்வு மேற்கொள்ளப்படும். அதேவேளை மக்களின் தீர்ப்புக்கு அரசியல் தலைவர்கள் முகம் கொடுக்க வேண்டும் என அதுவே ஜனநாயக சம்பிரதாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஜனாதிபதியின் பெயர் குறிப்பிடப்பட்டால் திட்டத்தின் வெற்றி தோல்விகள் பற்றி மக்கள் மதிப்பிடுவது இலகுபடுத்தப்படும். திட்டங்கள் வெற்றி தோல்விகளின் பொறுப்பு கூறலை வரலாற்று ரீதியில் தலைவர்கள் பெறுவார்கள் என்ற நியதியை உணர்த்தும். ஆகவே தலைவர்கள் சரியான நிபுணத்துவத்துடன் செயற்படுவதற்கு அது வழி நடத்தும். ஆகவே இவைகள் ஜனாதிபதியினால் யாழில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்ட கற்களில் மீறப்பட்டுள்ளன. எனவே இது பற்றி அரசாங்கம் கவனத்தில் எடுத்து திறப்பு விழா கற்களின் அருகில் நிதி செலவு அல்லது ஒதுக்கம் பற்றி வெளிப்படுத்த உதவ வேண்டும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ள செயற்திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக அவர் இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இதன்போது முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்துக்கான புனரமைப்பு பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்க உள்ளார். அத்துடன் வடக்கு தென்னை முக்கோண விளையத்தை ஆரம்பித்து வைப்பதற்கான நடவடிக்கைகளும் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. கப்துரு சவிய என்ற வடக்கின் தெங்கு சேகை வேலை திட்டம் புதுக்குடியிருப்பு நகரில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதாக குறித்த விடயத்தின் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாத தர்மலிங்கம் அவர்களின் 40ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தாவடியில் உள்ள அவரது நினைவு தூபியில் இன்று காலை 7 மணியளவில் ஓய்வு பெற்ற தபால் அதிபர் முருகேசு சண்முகம் தலைமையில் குறித்த நினைவஞ்சலிகள் இடம்பெற்றது. இதன்போது நினைவு தூபிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி தனபாலன் தமிழுணர்வும் ஈழத்தமிழர் கல்வி உரிமையும் என்னும் தலைப்பில் உரையாற்றினார். குறித்த நினைவஞ்சலியில் தர்மலிங்கத்தின் மகனும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கஜதீபன், உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 23 வருடங்கள் மானிப்பாய் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த விஸ்வநாத தர்மலிங்கம் 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். மையப்படுத்தி இருக்கக்கூடிய பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய
கௌரவ பிரதீபன் அவர்கள், அதே போல திருமதி டேலசா சமல் அவர்கள், அந்த 2 பேரை நாங்கள் இங்கே அழைக்கிறோம். அதே போல பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த இடத்திலே வருகை தந்து அந்த புத்தகங்களை பெற்றுக் கொள்ளுமாறு, அதே போல இந்த புத்தகங்கள் வேண்டி இருக்கக்கூடிய பிரதேச கலந்து கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகள், இந்த அரசியல் ரீதியான விடயங்களை எல்லோரையும் இந்த நேரத்தில் மதிப்பார்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களுடைய சேவையையும் அவர் செய்த பணிகளையும் அவர் தமிழினத்துக்கு ஆற்றிய தொண்டுகளையும் அவருடைய புரட்சிகரமாக அவர் பாலஸ்தீனத்திலே ஒரு சர்வதேச பயிற்சி பெற்ற ஒரு பெருமனிதர், அதோடு சேர்ந்து அவருடைய மனைவியார், அவருடைய சகோதரி, அவருடைய தாயார் எல்லோரும் இணைந்து இந்த மாபெரும் யாழ்ப்பாணம் தேசிய கல்லூரிக்கு தங்களையே அர்ப்பணித்து தங்களுடைய அந்த நிலக்கொடையை தந்தார்கள். இது மிக உயர்ந்த முன்னுதாரணம். எவரும் செய்யாத, இந்த குறிப்பிட்ட காலத்திலே செய்யாத ஒரு 16 ஏக்கர் காணி. ஆக தேச விடுதலை கல்வியினூடாகத்தான் மலரும். இவ்வுயர் சேவைகள் ஈழத்தமிழருக்கு கிடைக்க வேண்டும் என கனவு கண்ட பெருமகனார் வி தர்மலிங்கம் அவர்களுடைய பெயரால் தர்மலிங்கம் மண்டபம், அவருடைய கட்சிலை, அவரது பாரியாரின் பெயரால் சரஸ்வதி மண்டபம் என அவர்களின் கொடைகளை உறுதி செய்யும் அடையாளங்கள் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியில் பொறிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 2ஆம் தேதி கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் வி தர்மலிங்கம் அவர்களின் பெயரால் நினைவு பேருரை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. எமது மண்ணில் யுத்தம் நிறைவடைந்தும் கல்வி, சமூக அபிவிருத்தி, பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி கண்டிருக்கிறது. யுத்த விளைவுகளின் தாக்கம் இன்றும் உள்ளது. பல கல்விசார் நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தலில் தோல்விகளை சந்தித்திருக்கின்றது. ஆக இந்த தோல்விகளுக்கு சிங்கள தேசியவாதம், எமது அரசியல், பொருத்தமற்ற அரசியல் செயற்பாடுகள், எங்களுடைய வெளிநாடுகளில் இருக்கின்ற டயஸ்போராக்களுடைய பொருத்தமற்ற செயற்பாடுகள், தனிமனிதர்களுடைய பொருத்தமற்ற செயற்பாடுகள், இவையெல்லாம் சூழ்ந்து இன்று இப்போ கல்வித்துறையில் நீங்கள் கேள்விப்பட்டால் கடைசி கல்வித்துறையில் மட்டுமல்ல, எல்லாத்திலும் வடக்கு மாகாணம் கடைசியாகவே நிற்கிறது. மக்களுக்கு காணி இருந்தும் காணியில் இருக்க முடியவில்லை. சுதந்திரமாக இறைவணக்கம் செய்ய முடியவில்லை. மிக உயர்ந்த வேதனையும் துன்பத்தோடும் வறுமையோடும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களை பிரதிபலிக்கின்ற செயற்பாடுகள். ஆக தர்மலிங்கம் ஐயா அவர்கள் மக்களை பிரதிபலித்தால், ஏழை மக்களோடு இருந்தார், மக்களுக்கு என்ன தேவை என்பதை அதை செய்தார். ஆக இன்றைய அரசியல்வாதிகள் அவருடைய இந்த இலட்சிய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். இதுதான் இன்று மிக அவசியமாக தேவை. மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், அவர்களுடைய பிரச்சனைகளை தீருங்கள். அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கல்வி, அதுதான் நிலையான சொத்து எங்களுடையது. சிதைத்து சின்னாபின்னமாக்கி எல்லோரும் சேர்ந்து புதைத்து விட்டார்கள். ஆக ஒரு மிக கேவலமான ஒரு அடிமை இனத்தினுடைய பிரதிபலிப்புகளாக நாங்கள் இருக்கின்றோம். ஒரு அடிமை இனத்தினுடைய பிரதிபலிப்புகளவை எங்களுடைய சமூகத்தில் நடக்கின்ற இந்த கலாச்சார சீரழிவு, வாழ்வெட்டுக்கள், சண்டை, பிரச்சனை, ஒற்றுமை இல்லை, மனிதத்துவம் இல்லை, கோயிலில் வாழ்வெட்டு. ஆக உலகத்திலே ஒரு கேவலமான இனமாக இன்று வந்ததற்கு காரணங்கள் பல இருக்கின்றன. இதை எவ்வாறு தீர்க்க வேண்டும், இதை எவ்வாறு மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், இதற்கான ஆய்வுகள் என்ன? பாருங்கள், பல்கலைக்கழகம், எங்கள் ஆய்வாளர்கள் என்ன செய்தார்கள்? ஆக இந்த ஆய்வு என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? யுத்தத்தின் விளைவுகள் என்ன மோசமாக இருந்தன? யுத்தத்தின் விளைவுகள் கல்வியை எவ்வாறு பாதித்தது? யுத்தத்தின் விளைவுகள் அரசியலை எவ்வாறு பாதித்தது? சிதைத்து சின்னமாக்கிவிட்டது, ஒற்றுமையை இழந்து விட்டது. மீண்டும் மீண்டும் எங்களுடைய தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் எந்த கட்டத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருப்பார், ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. தன்னை அவரோடு அவருடைய பாரியார் அவரே எந்த நேரத்தில் கௌரவிக்க வேண்டும். ஆக ஒரு மிக மோசமான நிலையில் எங்களுடைய இனம் இருக்கின்றது. இதிலிருந்து மீள்வது எவ்வாறு? ஒரு நீண்ட கால நோக்கத்தில், எல்லாம் குறுகிய காலம், உணர்ச்சி வசப்பட்ட அரசியல். தர்மலிங்கம் ஐயா ஒரு நாளும் உணர்ச்சி வசப்பட்டது இல்லை. உணர்ச்சி அரசியல், தமிழ் தேசியம் என்று உணர்ச்சி வசப்படுதல், புத்திசாலித்தனம், எங்களுடைய மிக உயர்ந்த ராஜதந்திரம், டிப்ளமேட்டிக், அதை பிரயோகிக்கிறது.
அப்ப இதற்கான சந்தர்ப்பங்களை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் எல்லோரும் கொடுக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவசரகால போர் நிறுத்தத்தை அறிவித்து விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனை தப்பிக்க அனுமதித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பேரவையின் கருத்தை கருத்தில் கொள்ளாமல் மஹிந்த ராஜபக்ச இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் போர் நிறுத்தத்தை அறிவித்தமைக்கான காரணத்தை மஹிந்த விளக்க வேண்டும் என சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். மினுவாங்குடையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராஜபக்சக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அடிக்கடி கூறினாலும் போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை தெளிவாக கூறுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு சவால் விடுகிறேன். மஹிந்த ராஜபக்ச ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் போர் நிறுத்தத்தை அறிவித்தார். பாதுகாப்பு பேரவையில் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம். எனினும் எங்களின் பேச்சை மீறி 48 மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்தார். அந்த போர் நிறுத்தத்தின் போது விடுதலை புலிகள் எங்களை ஒழுங்கமைத்து தாக்கினர். எமது இராணுவம் 4 முதல் 5 கிலோமீட்டர் பின்வாங்கியது. சுமார் 500 வீரர்கள் கொல்லப்பட்டனர். அந்த போர் நிறுத்தம் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் தப்பியோட கொடுக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் சொல்கையும் போன்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இருப்பினும் தப்பி ஓடுவதற்கு பதிலாக பிரபாகரன் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு பாதுகாப்பு படைகளை தாக்கினார். ராஜபக்சக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அடிக்கடி கூறினாலும் போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை மஹிந்த தெளிவாக கூற வேண்டும் என அவருக்கு சவால் விடுப்பதாக தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பழைய பிரதேச செயலாளர் பிரிவில் விதை தென்னந்தோட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இன்றைய தினம் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டுக்காக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சுலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியன இணைந்து இதனை நிறுவியுள்ளது. சர்வதேச தென்னை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இது திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனும் கலந்து கொண்டார். அத்தோடு நிகழ்வில் துறைசார் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கடற்தொழில் நீர் வளங்கள் மற்றும் கடல் வளம் அமைச்சர் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ்ரி பவனந்தராசா, இளங்குமரன் ஆகியோரும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.